வணக்கம். நம்ம ரீடிங் ஸ்கில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எப்படி ரீட் பண்ணுறதுனால, அதாவது புத்தகங்கள் படித்தா நல்லது அப்படின்னு சொல்கிறோம். புத்தகங்கள் படிக்கிறதுனால எப்படி வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஒரு புத்தகமோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ இல்லை நியூஸோ ஏதோ ஒன்று ஆங்கிலத்தில் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக வர எல்லா வார்த்தைகளும் எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம ஒரு டிக்ஷனரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு புக்ஸு படிக்கிறது கிடையாது. நம்ம பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்கன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தெரியாத வார்த்தைகளை நம்ம எதிர்கொள்ளும் போது when we come across new words, ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா, அது என்ன கான்டெக்ஸ்டில் அந்த வார்த்தை வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பிரெயின் அதோட அர்த்தத்தை கிரகிச்சுக்கும். சரியா? அதுக்கடுத்து அதே வார்த்தையை திரும்ப 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 நம்ம வாசிக்கும்போது, நம்ம நிறைய வேறு புத்தகங்களில் அதே வார்த்தையை வாசிக்கும்போது அது நம்மளோட பேசிவ் வெக்காபுலரியில் போயிடுது. நம்மளுக்குள்ளே இருக்குது, மீனிங் தெரியும், ஆனால் டக்குன்னு மீனிங் கேட்டால் சொல்ல வராது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, அது ஆக்டிவ் வெக்காபுலரியில் வரும்போது தான் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஓகேயா? நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.